அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். கடந்த 2 வருட காலமாக காசாவின் மீது இஸ்ரேல் அமெரிக்க இராணுவம் தங்களுடைய உச்ச திறன்கள் அனைத்தையும் பயன்படுத்திய போது உலகின் மிக பயங்கரமான வெடிமருந்துகள், வெடிகுண்டுகள், அனைத்து விதமான ஆயுதங்களை பயன்படுத்திய போதிலும் 2 வருட கால போரில் பாலஸ்தீனர்களையோ ஹமாஸ் இயக்கத்தினரையோ அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளினால் வெற்றி கொள்ள முடியாத சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை ஊடாக தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹமாஸை 1 மாத காலத்தில் அகற்றுவோம், பணைய கைதிகளை எமது இராணுவம் மீட்டு வரும் என புறப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மிகப்பெரிய இழப்புகளுடன் பேச்சுவார்த்தை முடிவில் காசாவிலிருந்து பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மிக பெரிய அளவிலான துயரம், பலி, மரணம், இழப்பு, தியாகம் என்பவற்றின் பின்னரும் தங்களுடைய வீடுகளும் தாம் வாழ்ந்த நகரமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு கற்குவியல்களாக மாற்றப்பட்ட போதிலும் கூட தங்களுடைய தேசத்தை, தாயகத்தை, தங்களுடைய சுதந்திர பாலஸ்தீனத்தை அடைவதற்காக ஆர்ப்பரித்து செல்லும் பாலஸ்தீனர்களுடைய காட்சிகள் பார்ப்போரை நிகழ வைத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நிகழ்ச்சியான காட்சிகளும், காசாவில் இடிந்த இடிபாடுகளை கூட பொருட்படுத்தாமல் தங்களுடைய மண்ணை சென்றடைய போகின்றோம் என்ற எண்ணத்தில் அவர்கள் உற்சாகமாக செல்லக்கூடிய காட்சிகளும் உண்மையிலேயே பார்ப்போரை நிகழ்ச்சியடைய செய்திருக்கின்றன. இத்தனை இழப்புக்கள், துயரங்கள், வலிகள், தியாகங்களின் பின்னராவது சுதந்திர பாலஸ்தீன தேசம் மலர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய இன்றைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது.